ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு வந்து ஈஸியாக எப்படி சாரீ பாக்ஸ் ஃபோல்டிங் பண்ணலான்றதை பார்க்கலாம். அதுக்கு என்னெல்லாம் தேவைன்னா, சாரீ வந்து ஹோல்ட் பண்ண வந்து கிளிப்பு, கொஞ்சம் சேஃப்டி பின்னு, நான் ஸ்டீம் அயன் பாக்ஸ் எடுத்திருக்கேன். இப்போ வந்து நம்ம ஃபஸ்ட்டு சாரியில் வந்து பல்லு ஃப்ளீட்டை வந்து நம்ம பின் பண்ண போகிறோம். வந்து சாரியில் வந்து நம்ம பல்லு ஃப்ளீட் எடுக்க போகிறோம். நான் வந்து மீடியமாக இருந்தால் நம்ம 10 ஃப்ளீட்ஸ் எடுத்துக்கலாம். கொஞ்சம் ஃபேட்டாக இருக்கிறவங்களுக்கு 7 or 8 ஃப்ளீட்ஸ் எடுத்துக்குங்க. இப்போ வந்து நான் 10 ஃப்ளீட்ஸ் வந்து எடுக்க போகிறேன். ஃபர்ஸ்ட் ஃப்ளீட் வந்து இந்த அளவு இருக்கட்டும். செகண்ட் ஃப்ளீட் நம்ம எடுக்கும்போது அதில் பாதி அளவு எடுத்துக்கணும். உங்களுக்கு இந்த சுங்கு வந்து டிஸ்டர்பாக இருந்ததுன்னா நீங்கள் இந்த மாதிரி சாரியை வந்து ஹோல்ட் பண்ணிக்கோங்க. அப்போ ஈஸியாக இருக்கும் உங்களுக்கு எடுக்க. சாரி இப்படி ஹோல்ட் பண்ணிட்டு எடுக்கும்போது உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். கரெக்டாக உங்களுக்கு மேலே இந்த பார்டர் அளவு கரெக்டாக வரணும். இப்போ எல்லா ஃப்ளீட்டையும் அரேஞ்ச் பண்ணிட்டு மேலே பின் பண்ணக்கூடாது, சாரியோடைய உள்பக்கமாக பின் பண்ணணும். அப்போ வந்து உங்களுக்கு வந்து அயன் பண்ணும்போது ஈஸியாக இருக்கும். மேலே பின் பண்ணிங்கன்னா அயன் பண்ணும்போது கொஞ்சம் தடுக்கும் அந்த பின்னு. இந்த மாதிரி ஃப்ளீட்ஸ் எல்லாம் வந்து நம்ம கரெக்டாக அரேஞ்ச் பண்ணிவிட்டு உங்கள் கையை வச்சு சாரியில் நல்லா ப்ரெஸ் பண்ணி விடுங்க. அப்போ சாரி வந்து வணங்கிடும். உங்களுக்கு பின் பண்ணும்போது ஈஸியாக இருக்கும். என்னுடைய ஹைட் அளவு கரெக்டாக வச்சு நான் பல்லு ஃப்ளீட் எடுத்துட்டேன். இப்போ என்னுடைய ஹைட்டுக்கு இது கரெக்டாக இருக்குது. அதே மாதிரி நீங்கள் உங்கள் ஹைட்டுக்கு என்னவோ அதுக்கேற்ற மாதிரி பல்லு ஃப்ளீட் எடுத்துட்டு நீங்கள் பின் பண்ணிக்கங்க. பல்லு ஃப்ளீட் வந்து எடுத்துட்டேன், உள்பக்கமாக பின் பண்ணியாச்சு. அடுத்து நம்ம பின் பண்ணுற அளவு வந்து நம்ம 1 ஹார்ம் இருக்கட்டும். 1 ஹார்ம் அளவு வந்து நெக்ஸ்ட் பின் வந்து பண்ணுங்க. இப்போ வந்து நம்ம சாரி வந்து டேபிளில் வச்சு கிளிப் வச்சு ஹோல்ட் பண்ணிடணும். அப்போ உங்களுக்கு வந்து அடுத்த ஃப்ளீட் எடுக்கிறதுக்கு வந்து ஈஸியாக இருக்கும். கரெக்டாக உங்கள் ஹேண்டில் 1 ஹார்ம் அளவு நெக்ஸ்ட் பின் பண்ணணும். வந்து நான் பல்லு ஃப்ளீட் எடுத்திருக்கேன் கரெக்டாக. அதே மாதிரி உங்கள் அளவு ஹைட் என்னவோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் பல்லு ஃப்ளீட் எடுத்துட்டு பின் பண்ணிக்கோங்க. நம்ம சென்டர் ஃப்ளீட் எடுக்க போகிறோம். சாரியோடைய உள்பக்கம் எடுத்துட்டு நீங்கள் உள் சுத்து வந்து எப்படி இது பண்ணுவீங்களோ அந்த மாதிரி வச்சுக்கோங்க. வச்சுட்டு கரெக்டாக உங்கள் சென்டர் பாயிண்ட் உங்கள் பெல்லிலேருந்து 1 இன்ச் அளவு வந்து விட்டுட்டு நம்ம அளவுக்காக பின் பண்ண போகிறோம். இது இங்கே ஒரு பின் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து பல்லு ஃப்ளீட் எடுத்து உங்கள் ஷோல்டரில் கரெக்டாக நீங்கள் பின் பண்ண அளவு வந்து போட்டுட்டு சென்டரில் வச்சு உங்கள் பெல்லிலேருந்து கரெக்டாக 1 இன்ச்சு துணி விட்டுட்டு நம்ம அளவுக்காக சென்டர் ஃப்ளீட்காக அளவுக்காக பின் பண்ண போகிறோம். இங்கே ஒரு பின் பண்ணிக்கணும். மட்டும்தான் நீங்க சென்டர் ஃப்ளீட் எடுக்கணும். இதுதான் நம்மளுக்கு அளவு. நம்ம சென்டர் ஃப்ளீட் எடுக்க போறோம். சென்டர் ஃப்ளீட் வந்து கொஞ்சம் பெருசா எடுக்காம கொஞ்சம் சின்னதா எடுத்தீங்கன்னா நிறைய ஃப்ளீட்ஸ் வரும் உங்களுக்கு. வந்து எடுத்துட்டேன். இந்த 2 பின்னும் வந்து கரெக்டா முடிகிற அளவுக்கு நீங்க சென்டர் ஃப்ளீட் எடுக்கணும். வச்சுட்டு அதே மாதிரி மொத்தமா வச்சு பின் பண்ணக்கூடாது.
கொஞ்சம் கொஞ்சம் கேப், உங்கள் சுண்டு விரல் அளவு கரெக்டாக கேப் இருக்கணும். கேப் வச்சு பின் பண்ணிக்கங்க. இப்போ வந்து நான் அரேஞ்ச் பண்ணிட்டு இந்த பின்னும் வந்து நீங்க உள்பக்கமாக தான் பண்ணணும். வந்து கரெக்டாக அரேஞ்ச் பண்ணிட்டு உள்பக்கமாக பின் பண்ண போறேன். எல்லா பின்னுமே வந்து நீங்க உள்பக்கமாக தான் பின் பண்ணணும். இந்த சென்டர் ஃப்ளீட் வந்து நம்ம நெக்ஸ்ட் பின் பண்ண போறோம். நீங்க இங்க வச்சு கிளிப் வச்சு ஹோல்ட் பண்ணிக்கோங்க. சாரியை ஹோல்ட் பண்ணிட்டு எல்லா ஃப்ளீட்டையும் கரெக்டாக அரேஞ்ச் பண்ணிக்கணும். சென்டர் ஃப்ளீட்டை இந்த பக்கம் வச்சு கிளிப் வச்சு ஹோல்ட் பண்ணிட்டு இப்போ நடுவில் ஒரு பின் பண்ணணும். கரெக்டாக ஃப்ளீட் எல்லாம் நீங்கள் அரேஞ்ச் பண்ணிட்டு ஃப்ளீட்க்கு நடுவில் உங்கள் சுண்டு விரல் அளவு கொஞ்சம் கேப் விட்டு ஃப்ளீட்டை கரெக்டாக அரேஞ்ச் பண்ணிட்டு ஒரே சைஸாக இருக்கணும். இப்போ கரெக்டாக இங்கே சென்டரில் ஒரு பின் பண்ணணும். நம்ம லாஸ்ட் ஃப்ளீட் எல்லாம் அதே மாதிரி அரேஞ்ச் பண்ணி லாஸ்ட்ல ஒரு பின் பண்ணிக்கணும். அதே மாதிரியே அளவு கேப் விட்டு கரெக்டாக அரேஞ்ச் பண்ணி கையில் நீங்கள் இந்த மாதிரி சாரீ வந்து ப்ரெஸ் பண்ணி விட்டிங்கன்னா அப்படியே நின்றுக்கும். உங்களுக்கு பின் பண்ணும்போது வந்து ஈஸியாக இருக்கும். இப்போ நம்ம பின் பண்ணிட்டோம். லாஸ்ட் பின் பண்ண போகிறோம். கரெக்டாக அரேஞ்ச் பண்ணிவிட்டு பின் பண்ணிக்கலாம். சாரி வந்து ஃபோல்ட் பண்ணும்போது ஃபர்ஸ்ட் வந்து இந்த மாதிரி எல்லாத்தையும் நீங்கள் பின் பண்ணிக்கணும். ஷோல்டர் ஃப்ளீட், சென்டர் ஃப்ளீட் முதல்ல பின் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் நீங்கள் அயர்ன் பண்ண ஸ்டார்ட் பண்ணணும். நம்ம இப்போ பின் பண்ணியாச்சு, ஷோல்டர் ஃப்ளீட் எடுத்தாச்சு, சென்டர் ஃப்ளீட் எடுத்துட்டோம், பின் பண்ணிட்டோம் கரெக்டாக அளவு வச்சு. இப்போ நம்ம அயர்ன் பண்ண போகிறோம். ஃப்ளீட்லாம் எடுத்து பின் பண்ணிட்டோம். பின் பண்ணிவிட்டு டேபிளில் ஹோல்ட் பண்ணிவிட்டு நம்ம ஸ்டீம் அயர்ன் பாக்ஸ் தான் யூஸ் பண்ணுறோம். நீங்கள் ஸ்டீம் அயர்ன் பாக்ஸ் யூஸ் பண்ணும்போது தண்ணி வந்து ஃபில் பண்ணிட்டீங்களான்னு ஒரு தடவை செக் பண்ணிக்கோங்க. செக் பண்ணிவிட்டு அயர்ன் பண்ண ஸ்டார்ட் பண்ணலாம். ஏன்னா நான் ஒரு தடவை இந்த மாதிரி தான் மிஸ்டேக் பண்ணேன். தண்ணி ஃபில் பண்ணாமையே சாரீ அப்படியே அயர்ன் பண்ணிட்டேன். அதனால நீங்கள் அயர்ன் பண்ணும்போது ஒரு தடவை தண்ணி ஃபில் பண்ணியிருக்கீங்களான்னு பார்த்துட்டு அயர்ன் பண்ண ஸ்டார்ட் பண்ணுங்கள். நார்மல் அயர்ன் பாக்ஸ் வச்சு எப்போவும் சாரீ வந்து அயர்ன் பண்ண வேணாம், ஸ்டீம் யூஸ் பண்ணிக்கோங்க. அது வந்து உங்களுக்கு பெஸ்ட்டாக இருக்கும். இப்போ வந்து நம்ம அயர்ன் பண்ண ஸ்டார்ட் பண்ணலாம். பல்லு ஃப்ளீட்டை வந்து அயர்ன் பண்ணலாம். அயர்ன் பண்ணும்போது லேசாக வச்சு அயர்ன் பண்ணாமல் கொஞ்சம் ப்ரெஸ் பண்ணி அயர்ன் பண்ணுங்க. அப்போ ஃபோல்டு வந்து உங்களுக்கு கலையாது சீக்கிரமா. அயர்ன் பண்ண பார்ட் இப்படி போட்டு திரும்ப கிளிப் வச்சு ஹோல்ட் பண்ணிக்கணும். ஹோல்ட் பண்ணிட்டு ஃப்ளீட்ஸ் எல்லாம் கரெக்டாக அரேஞ்ச் பண்ணி அயர்ன் பண்ண ஸ்டார்ட் பண்ணலாம். நான் இப்போ வந்து ஸ்டோன் சாரீ வந்து பாக்ஸ் ஃபோல்டிங் பண்ணுறேன். உங்களுக்கு ஸ்டோன் சாரியில் வந்து இப்படியே அயர்ன் பாக்ஸ் வைக்க உங்களுக்கு ஸ்டோனில் கொட்டிடுமோன்னு தோணுச்சுன்னா இதுக்கு மேலே போடுற ஷீட் இருக்குது, அதை நீங்கள் போட்டு கூட அயர்ன் பண்ணிக்கலாம்.
இப்போ வந்து நம்ம பல்லு ஃப்ளீட் எல்லாம் வந்து அயன் பண்ணியாச்சு. இப்போ செஸ்ட் ஃப்ளீட்டை வந்து அரேஞ்ச் பண்ணி அயன் பண்ண போகிறோம். செஸ்ட் ஃப்ளீட்டை வந்து அரேஞ்ச் பண்ணிட்டேன். உங்களுக்கு வந்து செஸ்ட் ஃப்ளீட் வந்து அன்இவனாக இருந்ததுன்னா உங்கள் ஃபிங்கரில் 1/2 இன்ச் இருக்கான்னு பாருங்கள். ஒரு ஃப்ளீட்டுக்கும் இதுதான் வந்து அளவு. அப்போ கரெக்டாக இருக்கும் உங்களுக்கு பார்க்க. ஃப்ளீட் வந்து நம்ம அயன் பண்ண போகிறோம். அயன் பண்ணும்போது அயன் பாக்ஸை மேலே இருந்து தான் நீங்கள் கீழே அயன் பண்ணணும். கீழே இருந்து மேலே போகக்கூடாது. இந்த பொசிஷனில் வச்சு தான் நீங்கள் அயன் பண்ணணும். அயன் பண்ணிட்டு கொஞ்சம் கீழே எடுத்து விட்டுட்டு நெக்ஸ்ட் அதே மாதிரி நீங்க அரேஞ்ச் பண்ணி அயன் பண்ணணும். அதோடைய அளவை வந்து நீங்க கொஞ்சம் பெருசு பண்ணிக்கணும். இப்போ 1/2 எடுத்தோம், ஒரு விரல் அளவுக்கு வந்து நீங்க பெருசு பண்ணி அயன் பண்ணணும். அப்ப பேக் சைடு வரும்போது உங்களுக்கு அழகா இருக்கும் பார்க்க. அதே மாதிரி தான் அயன் பண்ணணும். மேல இருந்து கீழே தான் அயன் பண்ணணும். அதே மாதிரி கொஞ்சம் கொஞ்சமா உங்க பேக் சைடு அளவு வரைக்கும் வச்சு நீங்க அயன் பண்ணிக்கணும். இப்போ நம்ம அயன் பண்ணியாச்சு. இப்போ சென்டர் ஃப்ளீட் வந்து நம்ம அயன் பண்ண போறோம். டேபிள் மேல போட்டுட்டு ஹோல்ட் பண்ணிக்கணும் கிளிப்பை வச்சு. ஏன் ஹோல்ட் பண்றோம்னா நம்ம அயன் பண்ணும்போது சாரி வந்து மூவ் ஆகாம இருக்கும். அதனால ஹோல்ட் பண்ணிட்டு அயன் பண்ணிக்கணும் சென்டர் ஃப்ளீட். அயன் பண்ணும்போது கொஞ்சம் நல்லா ப்ரெஸ் பண்ணி அயன் பண்ணிக்கோங்க. வந்து அயனிங் வேலை முடிஞ்சிச்சு. இப்போ நம்ம ஃபோல்ட் பண்ண போகிறோம். ஃபோல்ட் பண்ணும்போது சாரியை வந்து அப்படியே உள்பக்கமாக திருப்பி போட்டுக்கணும். நீங்கள் சென்டர் ஃப்ளீட் டேபிள் மேலே இருக்க மாதிரி உள்பக்கமாக திருப்பி சாரியை திருப்பி போட்டுட்டு வந்து உள்பக்கம் இருக்கிற பேலன்ஸை வந்து உள்ள மடிச்சுக்கலாம். நம்ம மடிச்சுட்டு கையை வச்சு இந்த மாதிரி பண்ணி விடுங்க. அப்போ ஃபோல்ட் பண்ணும்போது பார்க்க உங்களுக்கு அழகா இருக்கும். ரைட் சைடு வந்து ஒரு வாட்டி ஃபோல்ட் பண்ணிடுங்க. இப்போ லெஃப்ட் சைடு வந்து லைட்டா ஃபோல்ட் பண்ணிட்டு நீங்க அன்இவனா இருந்தா கூட திரும்ப எடுத்துட்டு ஃபோல்ட் பண்ணுங்க, உங்களுக்கு கரெக்டா வரும். பேலன்ஸ் துணியை பல்லு ஃப்ளீட் அந்த பக்கம் போட்டுட்டு கிளிப் வச்சு ஹோல்ட் பண்ணிடுங்க. ஹோல்ட் பண்ணிட்டு இந்த ஃப்ளீட்ஸ் எல்லாம் கரெக்டாக அரேஞ்ச் பண்ணிடுங்க. நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் பண்ணுறதா இருந்தால் உங்களுக்கு வராது கரெக்டாக. அதனால நீங்கள் இந்த பக்கம் ஹோல்ட் பண்ணிட்டு சாரியை இந்த மாதிரி ஃப்ளீட்ஸ் எல்லாம் கரெக்டாக அரேஞ்ச் பண்ணி எக்ஸாக்டாக இருக்கிறத உள்பக்கமாக இன்சர்ட் பண்ணிடுங்க. இன்சர்ட் பண்ணிட்டோம். இப்போ இந்த கிளிப்பை எடுத்துட்டு அப்படியே திருப்பி மடிங்க. அப்படியே இன்னொரு வாட்டி திருப்பி மடிச்சுக்குங்க. அப்படியே இன்னொரு வாட்டி திருப்பி மடிச்சிங்கன்னா கரெக்டாக வந்துடும். இந்த பேலன்ஸ் இருக்கிறத உங்களுக்கு பல்லு ஃப்ளீட் இருந்ததுன்னா சாரி இந்த மாதிரி தூக்கிட்டு உள்பக்கமாக ஹோல்ட் பண்ணிடுங்க. பாக்ஸ் ஹோல்டிங் முடிச்சாச்சு. இதில் உங்களுக்கு எதனா டவுட் இருந்ததுன்னா கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம